நேத்திக்கு ஒரு சின்ன சினாரியோ சொல்லியிருந்தேன். அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. இது போல உங்களோட கருத்துக்கள அதிக அளவுல எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா, இது போல சொல்ல சொல்ல தான் நம்ம கான்வர்சேஷன் பண்ண முடியும். நான் யோசிக்கிறது உங்ககிட்ட சொல்ல முடியும். நீங்க யோசிக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியும். ஓரளவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது போல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படிங்கிறது போல நம்புறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து வியட்நாம் போரா இருக்குமா? அப்படிங்கிறது போல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது இது போல அனலிஸ்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. அதுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க, வியட்நாம்ல வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இருந்தது. ஆனா லெபனான் கிட்ட இல்ல. ஏர் சூப்பர்மர்சிங்கிறது இஸ்ரேல் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத போல சொல்லியிருந்தீங்க. ஆமா. லெபனான் கிட்ட வந்து ஏர் டிஃபென்ஸே கிடையாது. சுத்தமா கிடையாது. ஸோ லெபனானுக்கு வந்து லெபனானுக்குள்ள இஸ்ரேல் வந்து மைட்ட காட்டுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இந்த லெபனானுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற நீட் கிடையாது. லெபனானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிரியால இருந்து கூட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த லெபனானை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த சிரியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சிரியன் ஆர்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலன் ஹைட்ஸ்ல வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான இமேஜஸ் லோடா இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ சிரியால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. இப்ப ராணுவத்தோட இணைஞ்சு சிரியாவோட ராணுவத்தோட இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் கோலன் ஹைட்ஸ்ல சமீபத்துல தான் ஒரு அவுட் போஸ்ட் வேற உருவாக்கி இருந்தாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. மேபி இன் கேஸ் ஆஃப் எஸ்கலேஷன் சிரியாக்குள்ள ஒரு அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. இப்ப சிரியாக்குள்ள வந்து குண்டுகளை போட்டிருக்காங்க. ஒன்ஸ் எஸ்கலேஷன் பெருசாகும் போது ரஷ்யா டைரக்டா இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இன்னும் ஒரு சில மாசங்கள் தான். இந்த ஒரு சில மாசங்களுக்குள்ள உக்ரைனோட பிரச்சனை கண்டிப்பா முடிவுக்கு வந்துடும். ஏன்னா வின்டர் வரப்போது, அதுக்குள்ள ஏதாவது பண்ணாதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தப்பிப்பாங்க. இல்ல அப்படின்னா ஏன்பா வளவள கொலன்னு இழுக்கிற மாதிரி இழுக்கலாம்ல உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஒருவேளை அப்படி இழுக்கிறாங்க அப்படிங்கும்போது உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளா மேலும் யூரோப்புக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி போறாங்க அப்படிங்கும்போது யூரோப்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ உக்ரைனுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சாகணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த இடத்துல என்ன மாதிரியான முடிவுகள் கொண்டு வரலாம், எப்படி அதிகமா ஃபேவர் ரஷ்யாவுக்கு போகாம பெனிஃபிஷியலா உக்ரைனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போல வேலைகளை யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி மாதிரி ஒரு சொல்யூஷன் இங்க அமல்படுத்துவாங்களா அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உக்ரைனோட மீடியாக்களே இந்த வெஸ்ட் ஜெர்மனி மாதிரி இந்த நாட்டோ நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது போலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி கிளியரான பிக்சர் ஏதாவது உக்ரைன் தரப்பு இருந்து வந்துச்சுன்னா நம்ம பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நாட்டோவோட செக்ரட்டரி ஜெனரலான ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் இருக்கார் இல்லையா? சோ அவரு இப்ப என்னங்க பதவி விட்டு ஒரு 5 நாள் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பதவியில் இருக்கிற வரைக்கும் இப்ப என்னங்க போற முடியும்னா தோத்தாதான் முடியும். தோத்தோம்னா அது இன்னொரு பெரிய போருக்கான இதா இருக்கும். அப்படிங்கிறது போல எவ்வளவு வீரவசனங்கள் பேசினார். நம்ம கூட ஸ்லாவா உக்ரைன் உக்ரைனுக்காக பேசுறாரு தலைவருங்க அப்படிங்கிறத சல்யூட் அடிச்சு. ஆனா இன்னைக்கு பதவி விலகினதுக்கு அப்புறமா எப்படிங்க இந்த போர்ல எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் 10% டெரிட்டரி வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம் இல்லையா? அது போல ரஷ்யாக்கு 10% டெரிட்டரியை கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து என்னங்க ஏதுங்கிறது பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது பார்த்தாலே தெரியுது என்னங்க இது அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் பேச்சுக்கள் மாறிடுச்சு. பதவியில இருக்கும்போது அழுத்தத்தின் காரணமாக பதவியில் இல்லாத போது வேற மாதிரியா அப்படிங்கிறது போல இருக்கு. அது வேற வாய் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிற போல கேள்விகள் வருது சில அனலிஸ்ட் தரப்பு வந்து. பட் இருந்தாலும் நேட்டோவோட முன்னாள் சீஃபான ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் இது போல பேசிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உக்ரைனோட பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. இப்போ அந்த பாயிண்ட்ல முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது ரஷ்யா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சிரியால வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க டைரக்டா இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நடந்துருச்சு அப்படிங்கும்போது, ஏன்னா மிடில் ஈஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிடில் ஈஸ்ட்ல ப்ரொடெக்டடா வச்சுக்கிட்டாதான் ரஷ்யாவோட அந்த வர்த்தக பாதை வந்து சீரா இருக்கு. இப்போ அக்டோபர் 22 பிரிக்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணா மட்டும்தான் பிரிக்ஸ் மீட்டிங் சக்சஸ் ஆகும். ஸோ ரஷ்யா இன்டர்ஃபியர் ஆயிதான் தீரணும், வேற வழியே கிடையாது. ஸோ கண்டிப்பா சிரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் ஆல்ரெடி சிரியா தரப்பு வந்து பஷர் அல் அசாத் அவர்களோட கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ரஷ்யாவோட போட்டிருக்காங்க. ஸோ இது போல சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இந்த பகுதியில குறிப்பா இந்த லெபனானை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு சிரியால இருந்தே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது போல எனக்கு தோணுது. மேபி மாற்று கருத்து இருக்கலாம், இல்ல நான் யோசிக்கல ஏதாவது பிள்ளைகள் கூட இருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது போல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இப்ப நம்ம செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். முதல் செய்தியா பிரான்ஸுக்கு இஸ்ரேலுக்கு என்னதான்ப்பா சண்டை அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பிரான்ஸுக்கு இஸ்ரேலுக்கு என்னமோ முட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு தரப்பு இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஷேமுங்க பிரான்ஸ் இப்படியாங்க பேசுங்க, ஷேமா இருக்குங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அப்படி என்னங்க ஷேமா பிரான்ஸ் தரப்பு வந்து பேசிட்டாங்க இமானுவேல் மேக்ரான் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிபர் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இதுக்கு மேல போதுங்க, இஸ்ரேல் மேல சாங்ஷன் போடுங்க, ஆயுதங்கள்லாம் கொடுக்காதீங்க, ஏற்றுமதி பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவர் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு இவர் தரப்பு வந்து ஷேம் சொல்லிக்கிறாரு.
சரி என்ன காரணம்? ஏன் பிரான்ஸோட அதிபர் வந்து இந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்னா, அவங்களோட அசெட்ஸ் பிரான்ஸோட அசெட்ஸ் லெபனான்ல இருக்கு. எல்லாமே குறி வச்சு தாக்குதல் பண்றாங்க. அது இப்ப கூட இந்த பீரூட்ல வந்து பாத்தீங்கன்னா, கேஸ் சைட் இருக்கு. இந்த மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அது மேல ஒரு குண்ட போட்டிருக்காங்க. பயங்கரமான வெடி விபத்து பீரூட்ல நடந்திருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதல்ல பிரான்ஸ் தன்னோட சூப்பர் பவர் அந்தஸ்தை இழந்துகிட்டே வராங்க. ஏன்னா எங்க பிரச்சனைனாலும் முதல்ல அடி வாங்குறது பிரான்ஸா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல வந்து கொஞ்சம் வெறுப்போட பேசியிருந்தாரு. இதுக்கு மேல யூரோப் வந்து பிரியாரிட்டியே இல்லைங்க அமெரிக்காக்கு. அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருந்தது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்சி தாவல் செஞ்சுட்டாரா? சரி இதுக்கு மேல அங்க வேண்டாம். ரஷ்யாவோட செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல ஏதாவது மனமாற்றம் அடைஞ்சிட்டாரா அப்படிங்கிறது போல தெரியல. மேபி இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நியூக்ளியர் ஃபியூயல்ஸ் அதிக அளவுல தேவை இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்திலேயா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப கென்யா கூட கொஞ்சம் மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. எங்க ரஷ்யா இந்த நியூக்ளியர் டீல் பத்தி நம்ம கொஞ்சம் பேசிக்கலாங்க. உங்களோட இணைஞ்சு செயல்படலாம் அப்படிங்கிறது போல கென்யா தரப்புன்னு சொல்றாங்க. சமீப காலமா ரஷ்யாவும் சீனாவும் இந்த கென்யால வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த கென்யால இருந்த போலீஸ் போர்ஸ் இந்த டொமினிகன் ரிப்பப்ளிக் இருக்கு இல்லையா, அங்க போய் லேண்ட் ஆகி அங்க இருந்து ஹைத்திக்குள்ள சில கும்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிபர்ஸ் வந்து புடிச்சிருக்கிறாங்க இல்லையா ஆட்சியா, அந்த ஹைதியோட பகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ அந்த பகுதியில அவங்களோட சண்டை பிடிச்சு மீட் எடுக்கிறதுக்காக கென்யாவோட போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலர் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் அங்க மிக பெரும் கலவரம்லாம் அடிச்சிட்டு இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இணக்கமான வேலைகள்ல ரஷ்யாவோடையும் சீனாவோடையும் போயிட்டு இருக்காங்களா கென்யா அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கு. இதனால அடி வாங்கினது நம்மளோட பிசினஸ் மேனான அதானி அவர்கள் அப்படிங்கிற மாற்று கருத்தே கிடையாது. சோ இங்க ஒரு சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டொமினிகன் ரிப்பப்ளிக்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வெனிசுலாவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா மருடோ அவர்கள், அவரோட பிளைட்டை வேற ஆட்டையை போட்டு போனாங்க. அதுவும் 2 தடவை வேற ஆட்டையை போட்டு போனாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. சோ இதனால டொமினிகன் ரிப்பப்ளிக் வந்து எல்லாரும் ஹிட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அடுத்தது டொமினிகன் ரிப்பப்ளிக் யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்க சைட்ல ஒரு ஹிட் லிஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹிட் லிஸ்ட் வைக்கிற நாடுகள் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஹிட் லிஸ்ட் வச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு வேற கதை. அதை நம்ம தெளிவா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேல் பீரூட்ல வந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஏர் சூப்பர்மர்சியை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால ஆயுத கடங்கு அவங்களோட ஹிஸ்புல்லாவோட கெப்பாசிட்டிஸ் ஏதாவது கம்மியாகும்னா பெருமளவில் இல்ல. இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா மக்கள் வெளியேறுங்க அப்படிங்கறதோட சொல்றாங்க. போயிருங்க, வெளியேறுங்க, பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவீங்களாமா அப்படிங்கறதோட இஸ்ரேல் தரப்பு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் இருந்துட்டாங்க அப்படிங்கும்போது பெருமளவுல வந்து அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபட முடியாது, ரொம்ப ஸ்லோவாயிரும். சோ அந்த ஒரு காரணத்தினால இது போல சிவிலியனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் அடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறினாங்க அப்படின்னா ஹிஸ்புல்லாவை அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஹிஸ்புல்லா மக்களை கேடயமா பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புல இருந்து யோசிக்கிறதுனால இது போல கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது இது போல மக்கள் அங்க இருந்துட்டாங்க அப்படிங்கும் போது அது ஹிஸ்புல்லாக்கு ஆடட் அட்வான்டேஜா மாறிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் இது போல வேலைகள் செய்யறாங்க. ஏன்னா சப்ளைஸ் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. மனிதாபிமான அடிப்படையில எய்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி மக்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது ஒரு ஆயுத பேக்கெட்ல எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. ஸோ அது அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடும். அது போல விஷயமே இங்க இருக்கக்கூடாது. அப்பதான் குயிக் அண்ட் டிசிசிவா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மிக பெரும் தோல்வியில இஸ்ரேல் போய் இருப்பாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்தே இல்லை. ஸோ இது போல விஷயங்கள்லாம் அவங்க கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபுல் ஃபோர்ஸோட இஸ்ரேல் உள்ள லெபனானுக்குள்ள இறங்குவாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு முன்னாடி ஹிஸ்புல்லாக்கு உதவக்கூடிய நாடுகளை ஃபுல்லா அவங்களோட கெப்பாசிட்டிஸ் எல்லாத்தையும் டவுன் பண்ணும். அதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்புல்லாக்கு உதவி பண்ணக்கூடிய நாடுகள் இருக்காங்களே அவங்களோட கெப்பாசிட்டிஸ் எல்லாத்தையும் டவுன் பண்ணும். மேபி ஈரானை கூட ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிலிட்டரி ரீதியா தாக்குதல் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. எல்லாரும் எண்ணெய் கிடங்கு அது போல கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றாங்க இல்லையா, நியூக்ளியர் இது சைட்ஸ் மேல அடிக்கிறது. பட் ஆனா மேபி மிலிட்டரி டார்கெட்ஸ் மேல கூட டார்கெட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் அக்டோபர் 7 தாக்குதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் இது இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அடுத்தது அப்படியே இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சைனாவோட அதிபரான ஜி ஜின்பிங் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க இணைஞ்சு செயல்பட தயாருங்க, கிம் ஜாங் உன் அவர்களோட இணைஞ்சு செயல்பட தயார் ராணுவ ரீதியா அப்படிங்கிறத ஒரு தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஆல்ரெடி பண்ணனாலதான் நார்த் கொரியான்ற ஒரு நாடு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எப்பவோ ஒரே கொரியாவா மாறி இருந்திருக்கும். இல்லைனாலும் இந்த சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து இருக்கனாலதான் சவுத் கொரியான்ற ஒரு நாடு இருக்கு. அப்படி இல்லைனாலும் கொரியான்ற ஒரு நாடா மாறி இருக்கும். எது எப்படியோ இரு விளைவா பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இரு சூப்பர் பவர் அங்க விளையாடிட்டு இருக்கிறதுனால. இப்ப அந்த பகுதியில் ஏதோ சிக்கல் வரப்போதா? ஏன்னா சமீபத்துல கூட கிம் ஜாங் உன் அவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா டமக்கு நம்ம தெரியும் மண்டை மேல நியூக்ளியர் பாம்பு வந்து விழுந்துரும் பாத்தீங்க அப்படிங்கிறத மிரட்டி இருந்தாரு. இப்போ இணைஞ்சு செயல்பட போறாருன்னா இந்த பகுதியில பதட்டங்களை அதிகரிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா வந்து பிரஷர் கொடுக்கும்போது சைனா இந்த பெனின்சுலால இந்த கொரியன் பெனின்சுலால வந்து பிரஷர் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது
இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அமெரிக்காவோட ஸ்போக் பர்சனான மேத்யூ மில்லர் அவர்கள். அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. அதாவது மிலிட்டரி பிரஷர் வந்து டிப்ளமேட்டிக் சொல்யூஷன்ஸ எனேபிள் பண்ண அதுக்கான வீடியோ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நான் சைட்ல லோட் பண்றேன். பாருங்க. இல்லனா நீங்க தேடி பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பிரஸ் பிரீஃபிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் இருக்கும். ஓஹோ! மிலிட்டரி பிரஷர் குடுத்தோம்னா டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் எனேபிள் பண்ணுமா? அப்படிங்கிறது போல பலரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால அ அதுக்கப்புறம் தான் ஈரானே அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல. அதுக்கப்புறம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சீனா வந்து மிலிட்டரி பிரஷர் குடுக்கலாமா? ஸோ டிப்ளமேட்டிக்கலி இங்க ஒரு நல்ல சொல்யூஷன் உருவாகுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல கிளம்பிட்டாங்களா? அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். ஒரு துளி பிட்ச் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா பல நாடுகளும் அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இது போருக்கான யுகம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறோம். பட் ஆனா எல்லாரும் போர் புரியறதுல ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பவர் பவர் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதுல நம்ம போய் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல விழிப்புணர்வோட இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.